உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசவனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று பங்குனி 10 23/3/2024 சனிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்று சனிக்கிழமையாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமானை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஹயக்ரீவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் எது என்று சொன்னால் சிவாடா என்று இன்றைக்கு அழைக்கப்படுகின்றது. ஆதி காலத்தில் இது சைதன்யவாடா என்று அழைக்கப்பட்டது. திருத்தணியிலிருந்து நாகலாபுரம் செல்லக்கூடிய பாதையில் அந்த சிவாடா என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த பெருமாளுடைய திருநாமம் எப்படி என்று சொன்னால் ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் என்று பூஜிக்கப்படுகின்றார் என்று இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஊபே முரளி பட்டர் சுவாமிகளும் அடுத்ததாக கிருஷ்ணன் சுவாமிகளும் குறிப்பிடுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால் இப்போ சாதாரணமாக எல்லா ஹயக்ரீவர் கோவில்லையும் பார்த்திங்கன்னா யோக ஹயக்ரீவராக சில இடங்களில், அதாவது செட்டி புண்ணியம் போன்ற இடங்களில் அப்படி யோக ஹயக்ரீவராக எழுந்தருளி இருப்பார். ஆனால் ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஸ்ரீ ஹயக்ரீவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரே ஆலயம் எது என்று சொன்னால் இந்த ஆலயம் மட்டும்தான். எப்படி என்று சொன்னால் இப்போ லக்ஷ்மியை பிரிக்கின்ற பொழுது 8 லக்ஷ்மியாக பிரித்து வழிபாடு செய்வார்கள். அஷ்டலக்ஷ்மி வழிபாடு என்று. அதில் கல்வியையும் ஞானத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி யார் என்று சொன்னால் வித்யாலட்சுமி. ஆகையினாலே தான் கல்வியையும் ஞானத்தையும் தரக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலில் ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹயக்ரீவர் ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை நாம் தரிசிப்போம் வாருங்கள். திருத்தணியில் இருந்து நாகலாபுரம் செல்லக்கூடிய பாதையில் சிவாடா என்று சொல்லக்கூடிய இடத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு சிரவண நட்சத்திரத்தன்றும் இங்கு ஸ்ரீ ஹயக்ரீவ ஹோமமானது நடைபெறுகின்றது. இந்த ஹயக்ரீவ பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய பீடம் இருக்கின்றது அல்லவா, அது தர்ம பீடம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படி தர்மாதி பீடம் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த பீடமானது பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அடித்தளம், அந்த பீடம் 9 நிலைகளை கொண்டதாக இருக்கின்றது. அதாவது அடியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கூர்ம பீடம். அதாவது கூர்மம் என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால் ஆமை. அதாவது ஆமை என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த கூர்மம் ஆமைதான் இந்த உலகத்தையே தாங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பது ஒரு ஐதீகம். கூர்மாவதாரம் எடுத்த பெருமாள் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டு இருக்கின்றார் என்று. அந்த கூர்மத்திற்கு மேலாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாகம். அந்த நாகத்திற்கு மேலாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆதார பீடம். அந்த ஆதார பீடத்திற்கு மேலாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் யோக பீடம். அதற்கு மேலாக கஜபீடம். அதற்கு மேலாக தர்மாதி பீடம் என்று. அதற்கும் மேலாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் 108 இதழ் தாமரை வைத்து அந்த பீடம். இப்படி 9 வகையான அடுக்குகளுக்கு மேலாக இந்த தர்மாதி பீடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பீடத்தில் இந்த பெருமான் அருள்பாலித்து வருகின்றார். இப்படிப்பட்ட நிலையில் அருள்பாலிப்பது என்பது அபூர்வம் என்று தெரிவித்து இப்பொழுது நாம் சிவாடா ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமானை தரிசிப்போம் பாருங்கள். திருத்தணியிலிருந்து நாகலாபுரம் செல்லக்கூடிய பாதையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சிவாடா என்ற இடத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஹயக்ரீவனுடைய அவதாரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது இப்போ சாதாரணமாக பெருமாள் எடுத்த அவதாரங்களுக்கெல்லாம் முற்பட்டது எது என்று சொன்னால் ஹயக்ரீவ அவதாரம். எல்லா அவதாரத்திற்குமே ஒரு முடிவு உண்டு. ராம அவதாரம் என்று சொன்னால் ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு.
கிருஷ்ணாவதாரம் என்று சொன்னால் தோற்றம் உண்டு, முடிவு உண்டு. ஆனால் ஹயகிரீவ அவதாரத்திற்கு மட்டும் முடிவு என்பதே கிடையாது. அதாவது ஹயகிரீவ அவதாரத்திற்கு முடிவு கிடையாது என்பதற்கு என்ன காரணம்? கல்விக்கு ஏதுங்க முடிவு? எனவே கல்விக்கு எல்லை என்பது கிடையாது. ஹயகிரீவர் அவதாரத்திற்கும் எல்லை கிடையாது. எல்லையில்லாத ஞானத்தை, அருளை தரக்கூடிய அந்த ஹயகிரீவ பெருமானை நாம் தரிசிப்பதற்கு முன்பாக இந்த ஆலயத்தினுடைய ஃபவுண்டர் ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி அவர்கள் குறிப்பிடுவார் ஆலயத்தினுடைய பெருமைக்கு. சிவபதியான இந்த சிவாடா லக்ஷ்மி ஹயக்ரீவன் சன்னதியில் வரக்கூடிய ஏப்ரல் 21 வார்ஷிக உற்சவமானது நடக்க போகிறது. அந்த ஏப்ரல் 21 வார்ஷிக உற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் 2வது தின வார்ஷிக உற்சவம். அந்த வார்ஷிக உற்சவத்தில் பெருமாள் அன்னக்கூட உற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த பெருமாள் சிவபதியான ஸ்ரீனிவாசன் உற்சவமூர்த்தி. இந்த ஸ்ரீனிவாச சுவாமி கிருஷ்ணனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியது. அந்த கிருஷ்ணனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீனிவாச சுவாமிக்கு இந்த அன்னக்கூட உற்சவமானது ரொம்ப ஏத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்னக்கூட உற்சவத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னா, 7 நாள் கோவர்தன கிரிதாரியா பெருமாள் இருந்து அந்த கோவர்தன மலையை தூக்கின்னு இருக்கும்போது அந்த 7 நாளுக்கு தூக்கின்னு இருந்த அந்த கோர பசிக்கு அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அன்னக்கூட சமர்ப்பணம் பண்ணால் அந்த அன்னக்கூடத்தை இன்னைக்கு நம்ம வரக்கூடிய ஏப்ரல் 21 நம்ம ஹயக்ரீவனுக்கு அந்த அன்னக்கூடமானது சமர்ப்பணம் பண்ண போகிறோம். அந்த அன்னக்கூட உற்சவத்தில் பெருமாளுக்கு எல்லா விதமான பிரசாதங்களும் 100 கிலோ பிரசாதம் பண்ணி அந்த பெருமாளுக்கு முன்னாடி மலை மாதிரி சேமித்து அந்த அன்னத்தை பெருமாளுக்கு நிவேதனமான ஆக போடுது. மேற்கொண்டு அந்த அன்னக்கூட உற்சவம் அன்னைக்கே 108 சுமங்கலிகளோடு சேர்ந்து அந்த பெருமாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் நடக்க போகிறது. மேற்கொண்டு அந்த 108 சுமங்கலிகளோட லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணிட்டு கையோடையே அது 108 கலச திருமஞ்சனமும் நடக்க போகிறது. அந்த 108 கலச திருமஞ்சனமும் ஆனதுக்கப்புறம் பெருமாள் தீர்த்தம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் நடக்கும். மேற்கொண்டு இந்த பெருமாள் கூர்மாதீன் திவ்யலோகம் ததனு மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதிபீட்டம் ததுபரி கமல சாமர கிராகினீச்சான்னு கூர்மபீட்டம், அதுக்கு மேலே ஆதாரபீட்டம், அதுக்கு மேலே தர்மபீட்டம், அதுக்கு மேலே ஞானபீட்டம், அதுக்கு மேலே யோகபீட்டம், அதுக்கு மேலே கஜபீட்டம், அதுக்கு மேலே சேஷபீட்டம், அதுக்கு மேலே யோகபீட்டம், அதுக்கு மேலே ஞானபீட்டம், அதுக்கு மேலே 108 தாமர இதழ் கொண்ட தாமரபீட்டம், அதுக்கு மேலே 8 இதழ் தாமரை கொண்ட தாமரபீட்டம். அதுக்கு மேலே தான் பெருமாள் தெய்வம் மனுஷ்ய ரூபேன அப்படின்ற அந்த வாக்கியத்துக்கு பெருமாள் இங்கே சத்தியமாகவே எழுதிருப்பார். எதனாலும் கேட்டோன்னா, மனுஷனும் 6 அடி, இங்கே பெருமாளுடைய உயரமும் 6 அடி. லக்ஷ்மி ஹயக்ரீவ சுவாமி இங்கே பெருமாள் எழுதிருக்கார். ஞானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளானவர் இந்த இடத்துல எழுதிருக்கிறதுனால வரக்கூடிய எல்லா விதமான க்ஷேமங்களும் இந்த இடத்துல பெருமாள்கிட்ட சேவிச்சா கிடைக்கும். இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனையை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த பெருமாள்கிட்ட ஒரு ஏலக்காய், ஒரு மஞ்சள், ஒரு ரூபாய் காயின், ஒரு நெய் தீபம் 48 நாளைக்கு இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஏலக்காய் எல்லாத்தையும் 48வது நாள் மாலையாக தொடுத்து இந்த பெருமாள்கிட்ட கொண்டு சாத்தினோன்னா நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடிய எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பெருமாள் கைகூடமாக நிறைவேற்றி கொடுத்துருவார். மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சன்னதியில் பிரதி மாதமும் ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரத்தில் யாகம் நடக்கும். அந்த யாகத்தில் எல்லாருமே கலந்து கொண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படி பிரார்த்திக்கிறோம். இன்றைய தினம் திருத்தணியிலிருந்து நாகலாபுரம் செல்லக்கூடிய பாதையில் சிவாடா என்று சொல்லக்கூடிய அற்புத திவ்ய கஷேத்திரத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஸ்ரீ ஹயகிரீவ பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்தோம் அல்லவா? அதாவது இந்த ஹயகிரீவர் என்று சொல்கின்ற நேரத்தில் கல்வியையும் ஞானத்தையும் தரக்கூடியவர். இந்த ஆலயத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 21 வார்ஷிக உற்சவம் என்று, அதாவது இந்த ஆலயம் உருவான நாள் பிரதிஷ்டா தினம் என்று குறிப்பிடுவார்கள். அன்றைய தினம் விசேஷமான சிறப்பு ஹோமங்கள், சிறப்பு திருமஞ்சனங்கள் ஆகியவை நடைபெற இருக்கின்றன. அந்த பிரதிஷ்டா தினத்தில் நாம் கலந்து கொண்டோம் என்று சொன்னாலே அந்த ஆலயத்தினுடைய சம்பிரோட்சணம், அதாவது கும்பாபிஷேகத்தை தரிசித்த பலன் என்பது ஐதீகம். இந்த ஹயகிரீவர் ஆலயத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வழிபாடாக என்ன என்று சொன்னால், நாம் நம்முடைய வீட்டு பூஜை அறையிலேயே இந்த வழிபாடை தொடங்கலாம். எப்படி என்று சொன்னால் 48 நாட்கள் செய்ய வேண்டிய வழிபாடு.
தினசரி ஒரு ஏலக்காய் எடுத்து ஹயகிரீவரை பிரார்த்தித்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். அதற்கடுத்ததாக ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்ற வேண்டும். ஒரே ஒரு மஞ்சள் அதனையும் எடுத்து வைக்க வேண்டும். பிறகு ₹1 காயின் வைக்க வேண்டும். இப்படி ஹயகிரீவரை நினைத்து வழிபாடு செய்து அந்த விரலி மஞ்சள் ஏலக்காய் இருக்கின்றது அல்லவா, 48 நாட்கள் நிறைவடைந்ததற்கு பிறகு அதை ஒரு மாலையாக கோத்து அந்த மாலையை கொண்டு வந்து ஆலயத்தில் அதை சமர்ப்பித்து விட வேண்டும். இந்த ஹயகிரீவருக்கு அந்த ஏலக்காயையும் மஞ்சள் மாலையையும் சமர்ப்பித்து நமக்காக பிரார்த்தித்து பூஜிப்பார்கள். ஞானத்தையும் செல்வத்தையும் நமக்கு தரக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய சிவாடா ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஸ்ரீ ஹயகிரீவருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.